29/7/2024 வின்வின் 800 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? நேற்று பாருங்கள், நம்ம 28/7/2004 வின்வின் சொல்லிட்டு 800 கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த பேட்டர்ன் பிரகாரம் நம்ம எடுக்கலை. எப்போவுமே ட்ரா நம்பரை வச்சு நான் எடுக்க மாட்டேன். சரிங்களா? அதனால் வந்துட்டு நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. அக்ஸியா 662க்கு உண்டான ஒரு இதான் நேற்று. சரிங்களா? இது எழுதும் போது தப்பாக எடுத்திருக்கேன். ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? நேற்று வந்து ஆல் போர்டு நமக்கு ஃபெயிலியர் தான். சரிங்களா? ஆனால் இதில் வந்துட்டு 6ஆம் நம்பர் மட்டும் ஏ போர்டுக்கு வந்திருக்குது. ஏ போர்டு இல்லை, பி போர்டுக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஆனால் 2 டிஜிட்டல் பாருங்கள், நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்குது. 68ங்கிற நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நான் கொடுக்கும்போது நேற்று கூட சொல்லி கொடுத்துருந்தேன் 9, 4, 8, 3, 2, 7 அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி வந்திருக்குது. 8, 3 வந்திருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் 8, 6ங்கிற மாதிரி பாக்ஸில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இது பாஸ் ஆகும் 8, 6, 6, 8ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் 6, 8ன்னு வரும். பாக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா 2 செட்டு நமக்கு இதில் பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? பாக்ஸுக்கு நமக்கு 2 செட்டு பாக்ஸில் வின்னிங் வந்துருக்கு. சரிங்களா? சரி, நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்துடலாம். நாளைக்கு பாருங்கள், 29ஆம் தேதி 7 மாதம் 2024 வின்வின் 800. சரிங்களா? நம்மளுக்கு வந்து எப்போவுமே ட்ரான் நம்பர் ஒரு சொல்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே ட்ரான் நம்பரை பேஸாக வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். அந்தந்த வாரம், அந்தந்த டே, அதுக்குள்ளே பேட்டர்னை வச்சு தான் மட்டும்தான் நம்ம எடுத்து வின்னிங் கொடுப்போம். சரிங்களா? நாளைக்கு உண்டான இதில் பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 1ன்னு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 5க்கு பவர் 0, 1க்கு பவர் மட்டும் 6 கொடுக்குறேன். 0 வந்து சப்போர்ட்டுக்கு தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 வச்சிங்கன்னா 0 வைங்க, 1 வச்சு 6 வைங்க. அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 5, 1ங்கிறது தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 1ஆம் நம்பர் வரலாம், இல்லைன்னா 5ஆம் நம்பர் கண்டிப்பாக வரணும். இல்லை 5, 1 சேர்ந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 0ங்கிற மாதிரி இருக்குது. ஏ போர்டு வந்து சி போர்டுக்கு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வந்து சி போர்டுலேயும் காட்டுது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, 4, சி போர்டில் 7, 3, சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன். சப்போஸ் இந்த 2 வந்து ஆல் போர்டுக்கும் வர மாதிரி இருக்குது. சரிங்களா? பாருங்கள், எதிரில் வேணாலும் வரலாம் 2ஆம் நம்பரு. அந்த மாதிரி தான் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு வந்தாலும் வரலாம் உள்ளார. சரிங்களா? இல்லைன்னா இதில் இருக்க நம்பரே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? நம்ம 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி 8610575149 கேரளா மற்றும் டியர் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர். சரிங்களா? 4 ஷோ நம்ம புக்கிங் எடுக்கிறோம். புக்கிங் போடுறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். இந்த போர்டு இதில் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 7 வரணும், இன்றைக்கே வரணும். ஆனால் அது மாறி வந்திருக்குது. ஆனாலும் 86ங்கிற நம்பர், 68ங்கிற நம்பர் வந்து வர வேண்டிய நம்பர் தான். அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு ஏ போர்டில் இருக்கிற 1 சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயும் காட்டுது, இங்கேயும் காட்டுது. பாருங்கள், உங்கள் கணிப்பில் எதில் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 23, 14, 27, 03, 31, 52, 91, 15. சரிங்களா? ஒரு 8 செட்டு எப்போதும் போலவே. நாளைக்கு இதிலேருந்து ஒரு 2 டிஜிட்டல் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 23ன்னு வச்சிங்கன்னா 32 வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா? 31 வச்சிங்கன்னா 13 வைங்க. சரிங்களா? 52 வச்சிங்கன்னா 25. நான் கொடுத்துருக்கிறதுல உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏதாவது ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னா மட்டும் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? அதை ப்ளே பண்ணும்போது ப்ரொடெக்ட் பண்ணி கண்டிப்பாக வைங்க, ஆல் போர்டுக்கு வைங்க. சரிங்களா? எல்லா செட்டுமே அப்படி தான். நாளைக்கு ஒரு 27 கூட இறங்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 222 இறங்கலாம், 77 இறங்கலாம், 44 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 99 வந்து அது கூட சொல்ல முடியாது, வச்சாலும் வைப்பாங்க. அதனால தான் நம்ம அதுக்குண்டான பவர் நம்பரையும் கொடுத்து அதையும் வச்சுருக்குறோம். இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு 9 ஏற்கனவே வார பேட்டர்னில் இருக்கும். அதுக்காக 9 இறங்காதுன்னு நினச்சிக்காதீங்க, அதுவும் இறங்கலாம். சரிங்களா? 99ஆகவே இறங்கலாம் நாளைக்கு. அப்படி இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் 44, அப்படி இல்லைன்னா 22, 77 அப்படி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம கொடுக்குறது பாக்ஸு தான். சரிங்களா? ஏன்னா பாக்ஸில் தான் நமக்கு ஓரளவுக்கு பிசியாவது பாஸ் ஆகும். அதனால் பாருங்கள், நம்ம பேட்டர்ன் பிரகாரம் கொடுக்குறோம். அது ஒரு வேளை வந்துட்டு மாறி வந்துடுது. சரிங்களா? 146, 157, 137, 621, 043, 231, 221, 527 இந்த மாதிரி வருது. சரிங்களா? நாளைக்கு வந்தால் இந்த மாதிரி வரலாம், ஃபுல் வின்னிங்காக கூட வரலாம் நாளைக்கு. பாருங்கள்,
அதேமாதிரி அதான் சொன்ன மாதிரி ஏ போர்டுக்கும் 1 காட்டுது, சி போர்டுக்கும் 1 வருது. சரிங்களா? அந்த இதில் தான் கணக்கில் தான் எடுத்துருக்கிறேன் நான். பாருங்கள் அவங்க கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு 2ஆம் நம்பர் ஆட்டத்தில் இருக்கலாம், ஆல் போர்டில் இருக்கலாம். இல்லைன்னா 0, 5 இந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நான் அதுக்கு தான் 52, 23லாம் கொடுத்துருக்குறேன். கணிப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி 8-6 வந்துச்சு, 6-8 வந்துச்சு. நாளைக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு நேற்று ஃபெயிலியர் ஆகியிருந்தாலும் அது எல்லா நாளும் ஃபெயிலியர் ஆகாது. ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகும், 2 நாள் ஃபெயிலியர் ஆகும். நாளைக்கு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரிங்களா? நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நாளைக்கு பார்க்குறேன். 3 டிஜிட்டல் நாளைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு கணிச்சு எடுத்துருக்கிறேன். நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும்னு பார்க்குறேன். சரிங்களா? இல்லைனாலும் பாக்ஸில் பிசியாவது நம்மளுக்கு நான் கொடுத்துருக்கல ஒரு செட்டுனா வரணும் கண்டிப்பாக. சரிங்களா? ஆனால் 1ஆம் நம்பரை மையமாக வச்சு தான் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ஒரு 1 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் அந்த 1 இறங்கலைன்னா 6ஆம் நம்பரை மையப்படுத்தி ஏ போர்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சி போர்டு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வரலாம். நான் சொல்லிடுறேன், கரெக்டாக கேளுங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுருங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 1, 0 சப்போஸ் அப்படி இல்லைன்னா 6ஆம் நம்பர் கூட இறங்கலாம். சரிங்களா? 6ஆம் நம்பருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது, பேட்டர்ன் காட்டுது. இல்லைன்னா 1 இல்லை 0 இது 2ல் ஏதாவது ஒன்று இறங்கணும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. டிக்கெட் போடுறதுக்கு இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.